ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। முதிர்ந்த மந்திரிகளோ இத்தகைய மரணத்தை ஒருவராலும் தடுக்க இயலாது என்று கூறினார்கள். பரீட்சித்து மன்னன் மிகவும் பதறி இதற்கு என்ன செய்வது, இவ்விஷயத்தில் ஏதாவது ஓர் உபாயத்தை யோசிக்க வேண்டியது அவசரமும் அவசியமும் ஆயிற்றே. அத்தகைய முயற்சியானது புத்திமான்களால் சித்தியாகும். மணிமந்திர ஔஷதங்களின் மகிமை புத்திக்கு எட்டியது அல்ல. இந்த மணிமந்திர ஔஷதி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மணி, இந்த ஸ்பெஷல் மணிகள்லாம் வச்சு, அப்புறம் ஔஷதிகள்ங்கிறது வந்து மெடிசின்ஸ், இதையெல்லாம் வச்சு முன்னெல்லாம் ஏதோ மந்திரங்களும் ஔஷதங்களையும் கிறிஸ்டல்ஸ்னு சொல்றோம்ல, இந்த காலத்துல கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வச்சு ஹீலிங் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு. மணிமந்திர ஔஷதங்களின் மகிமை புத்திக்கு எட்டியதில்லை, அத்தனை சுலபமாக பண்ணக்கூடியதில்லை. நன்றாய் செய்யப்படும் மணிமந்திர ஔஷதங்களால் சித்தி ஆகாததும் இல்லை. முன்பு ஒரு காலத்தில் ஒரு முனிவரின் பத்தினி சர்ப்பம் தீண்டி செத்து விட்டாள். ஆனாலும் உடனே பிழைத்தாள். அது எப்படி என்றால், இறந்து போன அந்த பெண்ணின் கணவனாகிய ருரு என்ற முனிவர் அவளுக்காக தன் ஆயுளில் பாதியை தத்தம் செய்தார். எனவே அவள் பிழைத்தாள். இப்படி ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை இந்த பூமியிலாவது சொர்க்கத்திலாவது வேறே எங்கேயாவது காண முடியுமா? எதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் என்றார். She is finding out ways. எப்படியாவது தன்னுடைய ஆயுள் முடியாம இருக்கணும், பாம்பு தீண்டிடக்கூடாது. கொஞ்சம் பதறி போயிட்டான். அரசே, இறந்து போன பெண்ணை தன் ஆயுளில் பாதியை கொடுத்து பிழைக்க வைத்ததாக சொன்னீர்களே, அந்த ரிஷி யார்? அந்த ஸ்திரீ எப்படி இறந்தாள்? அதை எங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்று அமைச்சர்கள் கேட்டார்கள். அமைச்சர்களே, பிருகு மகரிஷியின் மனைவியான புலோமே என்பவருக்கு யவனர் என்ற ஒரு புத்திரர் இருந்தார். அதான் சவணர், சவண மகரிஷி. அந்த கதை நம்ம பார்த்திருக்கோம். சாரி, அந்த கதை எப்ப பார்க்கணும்? குழந்தைங்க கிளாஸ்ல தான் பார்த்திருக்கோம். அந்த சவண்ய பிராப்ஷமோட அதோடயா மேம்? எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த குழந்தைங்க கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதான். பிருகு மகர்ஷியின் மனைவியான புலோமை என்பவளுக்கு சவணர் என்ற ஒரு புத்திரர் இருந்தார். அவருக்கு சர்யாதி மன்னனின் மகளாகிய சுகன்யை என்பவள் மனைவியானாள். அவளுக்கு பிரமாதி என்பவர் பிறந்தார். அந்த பிரமாதிக்கு பிரதாபி என்பவள் மனைவியானாள். அவளுக்கு ருரு என்பவர் பிறந்தார். அவர் ஸ்தூலகேச முனிவரின் ஆசிரமத்தில் மேனகியின் மகள் அவளை கண்டு காம இச்சை கொண்டார். இந்த மேனகிக்கு எப்படி குழந்தை பிறந்தது, அது ஒரு கதை இருக்கு, அதையும் இப்ப சொல்றாங்க.
முன்னொரு சமயம் அப்சரமங்கையான மேனகை நதிக்கரையில் விஸ்வாவசு என்ற கந்தர்வனோடு கூடிக் கலந்து கர்ப்பமுற்று ஸ்தூலகேசருடைய ஆசிரமத்தில் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். பிறகு தேவமங்கையான மேனகை தன் உலகம் போய் சேர்ந்தாள். அவள் அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடுறாள். அனாதையாக இருந்த அவளுடைய குழந்தைக்கு பிரமத்வரா என்று பெயரிட்டு ஸ்தூலகேசர் வளர்த்து வந்தார் தம் ஆசிரமத்திலேயே. மிகவும் அழகியான அந்த பெண் பருவ வயது அடைந்தாள். அந்த மோகன மங்கையை தான் ருரு என்பவருக்கு மோகத்தை விளைவிக்கும்படியாக ஆயிற்று. இது என்னது, அவள் மோகத்தை விளைவித்தாள்னு சொன்னா எப்படி? அவளை பார்த்து இவர் மோகித்தார், அதான் கரெக்டா இருக்கணும். அந்த மோகன மங்கை தான் ருரு என்பவருக்கு மோகத்தை விளைவித்தாள்னு சொல்லியிருக்கு. பட் இட் should be the other way around. ஸ்தூலகேசரின் ஆசிரமத்தில் பிரமத்வரா என்ற பெண்ணை கண்டு அவள் மீது மோகம் கொண்ட ருரு மகரிஷி தன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து அந்த பெண்ணின் நினைவாகவே வருந்தி கொண்டிருந்தார். காமதேவனின் கணைகளுக்கு ஆளாகி அவஸ்தைப்பட்டு உடல் இழைத்து அவர் நினைவை இழந்தவர் போல் சோர்ந்து கிடந்தார். அப்போது அவரது தந்தையாகிய பிரமதர் அவரை நோக்கி, மகனே, நீ என்ன காரணத்தால் பிரஜையற்றவனாய் கிடக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ருரு, என் தந்தையே, ஸ்தூலகேச முனிவரின் ஆசிரமத்தில் இருக்கும் பிரமத்வரா என்ற கன்னிப்பெண்ணை என் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் நான் வாடிக் கிடக்கிறேன் என்றார். உடனே பிரமதர் தன் புத்திரனின் ஆவலை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து ஸ்தூலகேசரிடம் சென்று அவரை சந்தித்து வணங்கி, உமது ஆசிரமத்தில் வளர்ந்து வரும் அழகில் சிறந்தவளான பிரமத்வராயை என் குமாரன் ருருவுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முகமலர்ச்சியோடு வேண்டிக் கொண்டார். அதற்கு ஸ்தூலகேசரும் ஒப்புக்கொண்டார். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு சமயம் பர்ணகசாலை முற்றத்தில் கன்னிப்பெண் பிரமத்வரா விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு ஒரு பாம்பானது வளையமாக மண்டலமிட்டு படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பாராமல் அந்த பெண் அந்த பாம்பை மிதித்து விட்டாள். உடனே அந்த பாம்பு அவளை கடித்தது. அதனால் அவள் மடிந்தாள். அதை கண்ட முனிவர்கள் எல்லோரும் கூக்குரலிட்டு சப்தம் எழுப்பினார்கள். அவர்களோட கூக்குரலை கேட்ட ஸ்தூலகேசர் ஓடி வந்தார். தன்னுடைய வளர்ப்பு மகள் பாம்பு கடித்து செத்து கிடப்பதை கண்டு அவர் ஓ என்று புலம்பி அழுதார். அந்த சமயத்தில் மணமகனான ருரு ரிஷி அந்த கன்னிகையை மணப்பதற்காக ஆசையோடு வந்து கொண்டிருந்தார். வரும்பொழுதே அழுகை குரல் கேட்டு விரைந்தார். அங்கே தனக்கு பிராணநாயகியாக தனக்கு பிராணநாயகியாக மனமாக வேண்டிய பெண் பிணமாக கிடப்பதை கண்டார். அவளை சுற்றிலும் முனிவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். பாம்பு கடித்து மாண்டு கிடக்கும் பாவியை கண்டதும் குருவுக்கு வருத்தம் மேலிட்டது. காதலித்த ஒருத்தியை திருமணம் செய்து கொள்ள போகும் தருணத்தில் அவள் செத்துவிட்டாளே என்பதை ருருவால் பொறுக்கவே முடியவில்லை. அதனால் அவர் அங்கு இருக்க சகியாமல் அப்பால் சென்று காமத்தீயால் திகிக்கப்பட்டு மிகவும் அவஸ்தைப்பட்டார். ஐயகோ, அந்த பெண் மடிந்தது பெரும் அதிசயம். அவளை திடீரென்று பாம்பு கடித்து இப்படி மாண்டு போனதற்கு தெய்வத்தினால் ஏற்பட்டதே ஆகும், வேறு எதுவும் அல்ல. இது பெரும் துன்பம் என்று ருரு அழுதார். எனக்கு பிராணநாயகியாக வேண்டிய பெண் திடீரென மரணம் அடைந்தது எனக்கு ஆனந்தத்தை நாசனம் செய்து துயரத்தை ஊட்டுவதற்காகவே தவிர வேறு அல்ல. இனி நான் என்ன செய்வேன்? அந்த பெண்ணை பிரிந்து நான் உயிருடன் இருக்க விரும்ப மாட்டேன். ஏனெனில் அவளை நான் கட்டி அணைத்து காமசுகம் பெறவில்லை. அவளை கல்யாணம் செய்து கொள்ளும் பாக்கியமும் பெறவில்லை என்று ருரு ரிஷி குமுறினார். தம் காதலி இல்லாமல் அவர் உயிர் வாழ விரும்பவில்லை. ஆனால்
அதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டு துர்மரணம் அடையவும் விரும்பவில்லை. எனவே அவர் நதிக்கரைக்கு சென்று ஆற்றில் நீராடி தூய்மையாக இருந்து கையிலே ஆற்று நீரை எடுத்து என்னால் நற்பணியான ஈஸ்வர ஆராதனையும் குரு பூஜையும் ஹோமங்களும் ஜபங்களும் தவங்களும் சகல வேத அத்தியனங்களும் காயத்ரி ஜபங்களும் சூரிய ஆராதனையும் செய்யப்பட்டிருந்தால் அவை காரணமாக என் பிராணநாயகி பிரமத்வரா உயிர் பெற்றெழுக்க கடவாள். அவள் அப்படி எழவில்லை என்றால் இப்பொழுதே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இஷ்ட தெய்வங்களை மானசீகமாக பூஜித்து ஜலத்தை பூமியில் விட்டு அழுது கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே வந்த யமதூதன் ஒருவன் அவர் அருகில் நெருங்கி, பிராமணனே, செத்துப்போன நாயகி எப்படி உயிர் பிழைப்பாள்? செத்தவள் செத்தவள் தானே. மேலும் நீயோ அவளை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆகவே அவளை விட அழகிய ஒருத்தி மீது ஆசை வைத்து அவளை திருமணம் செய்து கொள். செத்துப்போன காதலி மீது ஏன் வீணாக இச்சை வைத்து அவள் உயிரை திரும்பவும் மீட்க நினைக்கிறாய் என்று கேட்டான். ஹே யமதூதனே, நான் வேறொருத்தியை விரும்புவதாகவோ மணப்பதாகவோ இல்லை. இப்போது என்னால் கூறப்படும் இந்த பிரதிஜையாக இவள் உயிர் மீண்டும் பிழைத்து எழுந்தால் நானும் உயிர் பிழைத்து இருப்பேன். இவள் உயிர் பிழைக்காமல் போனால் நானும் மரணமடைவேன். நீ என் உயிரை கொண்டு செல்லலாம் என்கிறார் குரு ரிஷி. அவருடைய திடச்சித்தத்தை கண்டு காலதூதன் வியந்து, ஹே பிராமணோத்தமனே, உன் மீது நான் மிகவும் அனுதாபப்படுகிறேன். அதனால் நான் ஒரு உபாயம் கூறுகிறேன், கேள். அதாவது, நீ உன்னுடைய ஆயுளில் பாதியை உன் காதலிக்கு வழங்குவாயானால் அவள் விரைவில் உயிர் பிழைத்து எழுவாள் என்றான். அதை கேட்ட ருரு, ஹே காலதூதனே, இறந்து கிடக்கும் இந்த பெண்ணை முன்னிட்டு நான் அக்னியிலோ இல்லை ஜலத்திலோ விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளவும் துணிந்தேன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது என் ஆயுளில் பாதியை இவளுக்கு தருவதற்கு தயங்குவேனா? இப்போதே என் ஆயுளில் பாதியை அவளுக்கு தத்தம் செய்துவிட்டேன். எப்படியாவது என் காதலி உயிர்த்து எழுந்தால் அதுவே எனக்கு போதும் என்று ஆவலுடன் கூறினார். அந்த சமயத்தில் பிரமத்வரையின் தந்தையான விஸ்வாவசு என்ற கந்தர்வன் சொர்க்கலோகத்திலிருந்து அங்கு விரைந்து வந்தான். தன் புதல்வி செத்து கிடப்பதை பார்த்து மனம் வெந்து வருந்தி எப்படியாவது தன் புதல்வியை உயிர் பிழைக்க வைக்க விரும்பினான். அவன் ருருவையும் காலதூதனையும் அழைத்துக் கொண்டு யமபுரத்துக்கு சென்றான். யம தர்மராஜனை கண்டான். அப்போது காலதூதன் பரிதாபத்தோடு யம தர்மராஜனை நோக்கி, தர்மராஜனே, அடியேனது விண்ணப்பத்தை கேட்டு அருள்வீராக. இந்த விஸ்வாவசு என்ற கந்தர்வனின் குமாரியும் இந்த ருரு என்ற முனிவருக்கு பத்தினியாக வேண்டியவளுமான பிரமத்வரா என்ற கன்னிகை திடீரென்று சர்ப்பம் தீண்டி இறந்து விட்டாள். அவள் இருந்ததைக் கண்ட இந்த ருரு முனிவர் பட்ட வேதனைகள் சொல்ல முடியாது. இரக்கம் என்பதே என்னவென்று அறியாத என் மனமும் இறங்கிவிட்டது. பிறகு இந்த முனிவர் தம் விரத அனுஷ்டான சக்தியால் தம் ஆயுளில் பாதியை அந்த பெண் உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காக தத்தம் செய்துவிட்டார். ஆகையால் அந்த கன்னிகை உயிர் மீண்டும் எழுந்திருக்கும்படி கட்டளையிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். யம தர்மராஜனும் மனம் இறங்கி, தூதனே, உன் இச்சைப்படி செய்யலாம், நான் மறுக்கவில்லை. நீயே போய் அந்த விஸ்வாவசுவின் மகளை அந்த ருரு என்பவர் மகிழ உயிர் எழுப்பி கொடுத்து விட்டு வா என்றான். காலதூதன் யமனிடம் விடைபெற்றுக் கொண்டு கந்தர்வனோடும் ருரு மகரிஷியோடும் விரைந்து பூலோகத்திற்கு வந்து பிரமத்வரை என்ற அந்த பெண்ணை உயிர்த்தெழச் செய்து அவளை ருருவிடம் ஒப்படைத்து விட்டு அவர்களிடம் விடைபெற்று சென்றான்.
விட்டுட்டு போனாங்க. அப்புறம் வந்து இறந்து போகும்போது ஓடி வந்துட்டார். பிறகு நல்லதொரு நன்னாளில் அந்த கன்னிகையை ருரு முனிவர் முறையாக திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழ்ந்து வந்தார். விஸ்வாவசு என்ற கந்தர்வனும் அதை கண்டுகளித்து விட்டு தன்னுடைய விண்ணுலகை அடைந்தான். யாருமே அந்த பொண்ணுக்கு ஓகேவான்னு கேட்கவே இல்லையே. இவ்வாறு இந்த கதையை கூறி பரீட்சித்து மன்னன் தன் மதி அமைச்சர்களை நோக்கி, பரீட்சித்துக்கு அவன் பிரச்சனை, யாராவது நமக்காக பாதி உயிரை கொடுத்தா பரவாயில்லையே, நம்ம உயிரோட இருக்கலாமேன்னு பாக்குறான். அமைச்சர்களை நோக்கி, மந்திரிகளே, மாண்டு போன கன்னிகையை உபாய வழியினால் பிழைக்கச் செய்யவில்லையா? ஆகையால் எனக்கு சர்ப்பத்தால் ஏற்பட போகும் மரணத்தை தடுக்க நாமும் பல வகை உபாயங்களை செய்வோமாக என்று கூறிவிட்டு தன் உயிரை காப்பதற்குரிய மணிமந்திர ஔஷதங்களினாலும் மதி அமைச்சர்களாலும் செய்யக்கூடிய பல உபாயங்களையும் ஆலோசித்தான். மருந்து, மந்திரம் எல்லாம். கடைசியில் அவன் ஒரு திட்டம் வகுத்தான். அதன் பிரகாரம் 7 மதில்களோடு கூடிய கோட்டையினுள் புகுந்து பரத்த காவல்களோடு மிகவும் பாதுகாப்பாக தன் மந்திரிகளுடன் குடியிருந்து ஆட்சி புரிந்து வந்தான். 7 நாளுக்குள்ள அவர் எப்படி இதெல்லாம் பண்ணினாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் அந்த கோட்டையின் உட்புறத்தில் பான விஷ மருந்துகளின் வல்லவர்களான நிபுணர்களை நியமித்தான். அவர்கள் தத்தம் தொழிலில் பிறழாது இருக்கும்படி மேற்பார்வையிட கௌரமுரர் என்ற முனிவரை அமர்த்தினான். ஓகே, இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள். மந்திர சக்தி படைத்த அந்தணர்களை ஆங்காங்கு இருப்பவர்களை பரீட்சிக்கும்படி ஏவினான். அதுக்கு இன்னொரு குரூப். தன் உப்பரிகையினுள் ஒருவரும் நுழையாதவாறு தடுக்க மந்திரி குமாரனை காவல் வைத்தான். கோட்டை வாசல் வழியில் மத யானைகளை காவலாக கட்டி வைக்கவும், அந்த யானைகள் தங்களது காதுகளின் அசைவினால் வேறெவ்விடத்திற்கும் செல்வதற்கு வழியின்றி அவ்வழியாக வரும் காற்றை கூட தடைப்படுத்த வேண்டும் என்று அவைகளுக்கு அறிவுறுத்தி நிறுத்தி வைக்கவும் ஆணையிட்டான். எப்படி எத்தனையும் ட்ரெயின் பண்ணாங்கன்னு தெரியல. தனக்கு மரணத்தை விளைவிக்கக்கூடிய பாம்பு தன்னை நெருங்க முடியாதபடி இவ்வாறு பலவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டான். தன் மந்திரிகளை தன் அருகிலேயே இடைவிடாமல் இருந்து பாதுகாக்கும்படியும் செய்தான். பலத்த பாதுகாப்பு உள்ள அந்த கோட்டைக்குள்ளேயே பரீட்சித்து மன்னன் பதுங்கி இருந்து அங்கேயே தன் ஸ்நான சந்தி முதலான தினசரி கர்மங்களையும் அரசியல் காரியங்களையும் நடத்தி கொண்டு தன் வாழ்நாட்களை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டே வந்தான். அப்போது மந்திர வித்தியில் வல்லுவனும் வேத பண்டிதனும் முனிவனும் பொன் பொருளாசை வாய்ந்தவனுமான கஷ்யபன் என்ற பிராமணன் ஒருவன் தன் அரசன் பரீட்சித்து ஒரு சர்ப்பத்தால் தீண்டப்பட்டு மரணம் அடைய வேண்டும் என சாபம் பெற்றிருப்பதை அறிந்தார். பொன் பொருளாசை வாய்ந்தவன்கிறத விட ஐ டோன்ட் நோ, இது நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. அவன் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்தான். அப்போ அவனுக்கு வந்து தன் மந்திர சக்தியால இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் பொருள் வாங்கலாம்னு வந்தான்னு ஒரு இது இருக்கு, தெரியல. எப்படி இருந்தாலும் ஓகே, அவர் போறார். அவருக்கு ஒரு சில மந்திரங்கள் தெரியும். அவர் எதுக்காக போறார்? அவன் திரவிய ஆசை மிக்கவன் ஆகையால் தன் அரசன் பரீட்சித்து உத்தம பிராமணர்களோடு எங்கிருக்கிறானோ அந்த இடத்திற்கே தானும் சென்று அரசனை காண வேண்டும் என்று எண்ணமிட்டு தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு தெரு வழியே நடந்து வந்தான். கஷ்யபன் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு தெருவழியே சென்று கொண்டிருந்த போது அதே சமயத்தில் நாகலோகவாசியாகிய தக்ஷன் என்ற சர்ப்பராஜனும் கவிஜாத முனிவரின் சாபத்தை நிறைவேற்ற நினைத்து பரீட்சித்து மன்னனை தன் விஷ நாக்கால் கடித்துக் கொள்வதற்காக தன் உலகத்தை விட்டு பூவுலகத்தை அடைந்தான்.
ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. ராஜசர்ப்பமான அந்த தக்ஷன் ஒரு கெழ்ட்டு பிராமணனாக உருவமெடுத்து நடந்து வரும் வழியில் கஷ்யபனை சந்தித்து, ஹே பிராமணரே, நீர் யார்? இவ்வளவு வேகமாக எங்கே செல்கிறீர்? நீர் போகும் இடத்தில் எதை விரும்பி செல்கிறீர் என்று கேட்டான். அதற்கு கஷ்யபன், நான் பரீட்சித்து என்ற மன்னனிடம் போகிறேன். அந்த அரசனை தக்ஷன் என்ற சர்ப்பம் கடிக்கப் போகிறது. அந்த பாம்பின் விஷத்தை நாசம் செய்யத்தக்க மந்திர சக்தி என்னிடம் இருக்கிறது. ஆகையால் பரீட்சித்து மன்னன் அந்த பாம்பினால் கடிக்கப்பட்டால் அந்த விஷ ஜுவாலை பீடிக்காதபடி அவனை பிழைத்திருக்க வைப்பதற்காக நான் செல்கிறேன். அதுவே என் விருப்பம் என்றான். அதை கேட்டதும் தக்ஷகன், அந்தனரே, நான் தான் அந்த தக்ஷகா, அவனும் தமிழ்ல தப்பு தப்பா சொல்றேன், தக்ஷகா, நான் தான் அந்த தக்ஷகன் என்ற சர்ப்பராஜன். பரீட்சித்து மன்னனை கடித்து என் விஷ ஜுவாலையால் கொல்வதற்காகவே நான் இப்போது போய்க் கொண்டிருக்கிறேன். சாபப்படி அவனை சாகடிப்பதே என் விருப்பம். ஆகையால் அவனை பிழைக்க வைக்கும் சக்தி உனக்கு உண்டா? நீ வந்த வழியே திரும்பி போய்விடு என்றான். உடனே கஷ்யப்பன், ஏ சர்ப்பராஜனே, பரீட்சித்து மன்னன் சபிக்கப்பட்டிருந்தாலும் நீயே அவனை கடித்து சாகடித்தாலும் என் மந்திர சக்தியினால் அந்த மன்னனை உயிர் பழைக்க வைத்து விடுவேன். இதில் எனக்கு சந்தேகமே இல்லை என்றான். சர்ப்பராஜன் இதை கேட்டு கோபம் கொண்டு, ஹே பிராமணா, என்னால் கடிக்கப்படும் பரீட்சித்து மன்னனை உன்னால் பிழைக்க செய்ய முடியுமா? அது உன்னால் முடியும் என்றால் இதோ இப்போது இங்குள்ள இந்த ஆலமரத்தை என்னுடைய விஷப்பற்களால் கடித்து என் விஷாக்னியின் ஜுவாலையால் சாம்பலாக்குகிறேன். அதன் பிறகு சாம்பலாகிவிட்ட இந்த மரத்தை உன்னுடைய மந்திர சக்தியினால் மறுபடியும் உண்டாக்க முடியுமா? எங்கே உனது மந்திர சக்தியை இதில் காட்டு பார்ப்போம் என்றார். சர்ப்பராஜனே, உன் விருப்பப்படியே இந்த ஆலமரத்தை கடித்து விடு. நான் அதை பழைய நிலையில் உண்டு பண்ணி விடுகிறேன். இதிலிருந்து நீயும் என் மந்திர சக்தியை நன்றாக தெரிந்து கொள்ளலாம் என்றான். அந்த க்ஷணமே அந்த ஆலமரத்தை கடித்து தன் விஷாக்னியால் அதை சாம்பலாக்கினான் தக்ஷன். சாம்பலாய் போன அந்த மரக்குப்பைகளை கஷ்யபன் ஒன்றாக சேர்த்து குவித்தான். ஹே சர்ப்பராஜனே, நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உன் கண்ணெதிரிலேயே இந்த மரத்திற்கு உயிர் ஊட்டி பிழைக்க வைக்கிறேன். என்னுடைய மந்திர சக்தியை இந்த ஆலமரத்தின் செழிப்பையும் பார் என்று கூறிவிட்டு தன் கையினால் ஜலத்தை அள்ளிக்கொண்டு மந்திரித்து அந்த சாம்பலின் மேல் தெளித்தான். உடனே அந்த சாம்பல் முன்பு இருந்தது போல் ஆலமரமாய் அதே கிளைகளோடும் இலைகள் புஷ்பங்களோடும் வளர்ந்து ஓங்கியது. அதை கண்டு நம் சர்ப்பராஜன் அளவு கடந்த வியப்படைந்து, இந்த அந்தணன் அவ்வரசனை நிச்சயமாக பிழைக்க வைத்து விடுவான் என்று தன் மனதிற்குள் நினைத்து கஷ்யபனை நோக்கி பின்வருமாறு கூறலானான். ஹே கஷ்யபரே, நான் உனது மந்திர சக்தியின் வல்லமையை என் கண்ணெதிரிலேயே கண்டுவிட்டேன். ஆனால் பரீட்சித்து மன்னனை பிழைக்க வைப்பதுதான் உம்முடைய நோக்கம் என்று முன்பு சொன்னீர் அல்லவா? அவனை பிழைக்க வைப்பதால் உமக்கு வரக்கூடிய லாபம்தான் என்ன? யாருமே லாபம் கருதாமல் எதையும் செய்ய மாட்டார்களே. அந்த அரசனால் நீர் அடைய போகும் லாபம் என்ன? அதை என்னிடம் சொல்லும் என்று கேட்டான். அதற்கு அந்த பிராமணன், நான் அந்த மன்னனை என் மந்திர சக்தியால் பிழைக்க செய்து அவனிடம் பொருள் பெறலாம் என்ற இச்சையோடுதான் புறப்பட்டேன் என்று உண்மையை கூறினான். நீ அந்த அரசனிடமிருந்து எவ்வளவு தனத்தை பெறலாம் என்று ஆசைப்பட்டீரோ அவ்வளவு பொன்னையும் நானே இதோ உமக்கு தந்து விடுகிறேன். இதை நீர் எடுத்துக்கொண்டு உம்முடைய வீட்டுக்கு திரும்பி போய் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பரீட்சித்து மன்னனை என்னுடைய விஷத்தால் கொல்ல வேண்டும் என்ற என் மனோரதமும் இனிமேல் நிறைவேறுவதற்கு தடை ஏதும் இராது என்றான் சர்ப்பராஜன். கஷ்யபன் யோசித்தான். இந்த சர்ப்பராஜன் கொடுக்கும் தனத்தை நான் வாங்கிக் கொண்டு பரீட்சித்து மன்னனை காப்பாற்றாமல் திரும்பி போனால் எனக்கு என்ன புகழ் உண்டாகும்? இந்த பொன் பொருள் ஆசையை நீக்கிவிட்டு
அந்த சர்ப்பராஜனின் வார்த்தையை கேளாமல் பரீட்சித்து மன்னனின் மரணத்தை நீக்குவேனாகில் எனக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தையும் புகழையும் பொருளையும் அளவிட்டு கூற முடியுமா? அவை ஒருபோதும் அழியுமா? முன்காலத்தில் ரகு மன்னன், ஹரிஷ்சந்திரன், கர்ணன் முதலியோர் செல்வத்தையா பெரிதாக மதித்தார்கள்? பொன் பொருளை வாரி இறைத்து புகழையல்லவோ பெரும் மூலதனமாக தேடினார்கள். நான் அரசனுடைய துர்மரணத்தை போக்கினால் எனக்கு புண்ணியமும் புகழும் பொன் பொருளும் கிடைக்குமே. ஆகையால் நான் பரீட்சித்து மன்னனை எப்படி கைவிட முடியும்? அரசன் பிழைத்தால் சகல ஜனங்களுக்கும் நன்மை உண்டு. அரசன் துர்மரணம் அடைந்தால் அதனால் அவனுக்கு உண்டாகும் பாவமும் அவனுடைய மரணத்தால் ஜனங்களுக்கும் உண்டாகும் பாவமும் என்னையல்லவோ வந்து பீடிக்கும் என்று யோசிக்கும் போதே அவனுக்கு வேறொரு சிந்தனையும் உண்டாயிற்று. இந்த அரசனுக்கு சாபத்தினால் உண்டாகும் துர்மரணம் தீரத்தக்க மரணமா, தீரத்தகாத மரணமா? இதை நான் முதலில் அறிய வேண்டும் என்று நினைத்து தன் ஞான திருஷ்டியை செலுத்தி பார்த்தான். அதில் அந்த மரணம் தீரத்தகாத மரணம் என்று தெரிந்தது. ஆகவே விதிப்பயனை யாராலும் வெல்ல முடியாது என்ற உண்மை புலனாயிற்று. உடனே அவன் சர்ப்பராஜனை நோக்கி, தக்ஷனே, எனக்கு தருவதாக சொன்ன தனத்தை தந்துவிடு என்று கேட்டான். அவன் போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு தனங்களை தக்ஷன் வாரி வழங்கி கஷ்யப்பனை அவனுடைய வீட்டிற்கே திருப்பி அனுப்பிவிட்டான். இருவரும் தமது வழியே சென்றார்கள். கஷ்யப்பனை பரீட்சித்து மன்னனிடம் செல்லவிடாமல் சர்ப்பராஜன் திருப்பி அனுப்பியதும் பரீட்சித்து மன்னனால் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் நாகசம் என்ற பட்டணத்தை நோக்கி வேகமாக நடந்தான். மன்னன் பரீட்சித்து தனக்கு வரவிருக்கும் மரணத்தை தடுப்பதற்காக அங்கு ஒரு கோட்டை கட்டி அதன் உட்பிரிகையின் மேல் பதுங்கி இருப்பதையும் மணிமந்திர மருந்துகளால் இடைவிடாமல் பாதுகாப்புடன் இருப்பதையும் தனக்கு எந்த நேரத்தில் எந்த விதமாய் மரணம் வருமோ என்ற முன்ஜாகிரதையுடன் சோம்பலில்லாமல் இருப்பதையும் சர்ப்பராஜன் கேள்விப்பட்டான். ஐயோ பாவம்! மரண பயத்தை வெல்வதற்காக அந்த பரீட்சித்து மன்னன் பலத்த கட்டுக்காவலோடும் கண்விழிப்போடும் கோட்டைக்குள் பதுங்கியிருக்கிறானே. பாண்டவர் வம்சத்தில் அவனைப் போன்ற ஒரு மன்னன் தோன்றியதில்லை என்பது உண்மைதான். ஆனால் தவமுனிவரான ஒரு பிராமணரின் கழுத்தில் செத்த பாம்பை சுற்றி போட எந்த மன்னன் தான் துணிவான்? அத்தகைய பாதக செயலை செய்துவிட்டு பின் விளைவுகளை யோசிக்காமல் பரீட்சித்து மன்னன் பல காவலாளிகளை நியமித்து அந்த கோட்டைக்குள் பதுங்கி இருக்கிறானே. மந்திர சக்தி பெற்றவர்களின் காவலுக்குள் பதுங்கி இருப்பதால் தனக்கு எப்படி மரணம் வரும் என்று கலங்காமல் இருக்கிறானா? இவனுடைய மூட புத்தியை என்னவென்று சொல்வது? தெய்வ விதியால் ஏற்படும் மரணத்தை மணிமந்திர மருந்துகளால் ஒரு கண நேரமாவது நிறுத்தி வைக்க முடியுமா? கவிஜாத முனிவரின் சாபத்தினால் ஏவப்பட்ட நான் அந்த மன்னனை கடித்துக் கொல்லாமல் விடுவேனா? ஆனால் நான் எப்படி கோட்டைக்குள் நுழைவது என்று சர்ப்பராஜன் யோசித்தான். பிறகு அவன் தன் இனத்தை சேர்ந்த பாம்பொலை தவ வேடம் கொண்ட முனிவர்களைப் போல உருமாறிய நிலையில் வர சொல்லி ஆணையிட்டான். அந்த பாம்புகள் அனைத்தும் தவ வேடத்தில் வந்தவுடன், ஏ நாகங்களே, நீங்கள் அனைவரும் பார்ப்பதற்கு அழகாய் இருக்கும்படியாகவும் நல்ல மணமும் சுவையும் கொண்டவைகளும் உள்ள பழ வகைகளை கையில் ஏந்தி கொண்டு அந்த பரீட்சித்து இருக்கும் அரண்மனையை நோக்கி செல்லுங்கள் என்று தன் எண்ணத்தை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு பழ வகைகளுக்குள் ஒரு பெரிய அழகான பழத்தில் ஒரு சிறிய புழுவாக பிரவேசித்தான். பிறகு பழமேந்திய தவமுனிவர்கள் போல் நாகர்கள் புறப்பட்டு பரீட்சித்து மன்னன் பதுங்கியிருக்கும் கோட்டை மாளிகையை அடைந்து அங்கிருக்கும் காவலாளிகளை பார்த்து, காவலர்களே, நாங்கள் தபோவனத்திலிருந்து வருகிறோம்.
உங்கள் பரீட்சித் அரசனை காண வந்தோம். உங்கள் அரசனோ மகாவீரனான அபிமன்யுவின் குமாரன். அவனது தீர்க்க ஆயுளை உத்தேசித்து நாங்கள் அதர்வண வேத மந்திரங்களால் மந்திர உச்சாரணை செய்து தீர்த்தங்களால் மந்திரித்து ருசியும் வளமையும் மிக்க பழங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இப்பழங்களை உங்களது அரசனிடம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து விடை பெற்று போகவே இப்போது வந்தோம் என்று நயவஞ்சமாக பேசினார்கள். அதை கேட்டதும் காவலர்கள், ஐயா, தவமுனிவர்களே, யாராக இருந்தாலும் உள்ளே விடுவதற்கு அரசனின் உத்தரவு இல்லை என்று கூறி பொய் வேடதாரிகளை உள்ளே அனுமதிக்க மறுத்தார்கள். உடனே வஞ்சக வேடதாரித்த முனிவர்கள் அக்காவலரை நோக்கி, இது என்ன ஆச்சரியம்? இந்த பரத வம்சத்து அரசர்களில் யாருமே இதுவரை எம்மை போன்ற தவமுனிவர்களை தடை செய்யும் உத்தரவு பிறப்பித்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, கண்டதும் இல்லை. இது விசித்திரத்திலும் விசித்திரமாகவே இருக்கிறது. ஆனால் எங்களை உள்ளே நுழையாதபடி தடை செய்தாலும் பரவாயில்லை. உங்கள் அரசனின் ஆயுளுக்காகவே நாங்கள் கொண்டு வந்த இந்த பழங்களும் மந்திரித்த தீர்த்தங்களும் வீணாகி போய்விடும். அதனால் நீங்களே இவற்றை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் அரசனிடம் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். அந்த கபட முனிவர்களின் வஞ்சகத்தை காவலாளிகள் உணராமல் மகிழ்ந்து, முனிவர்களே, கவிஜாத்தருடைய சாபத்திற்கு பயந்து எங்கள் மகாராஜா மிகவும் பாதுகாவலோடு கூடிய இந்த கோட்டையினுள்ளே வசித்து வருகிறார். இங்கிருக்கும் காவல் வகைகள் மிக மிக கடுமையானவை. பிராமணர்கள் ஒருவருமே மேல் உப்பரிகைக்கு போகக்கூடாது. ஒருவரும் ஒரு பண்டத்தையும் வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வந்து கொடுக்கவும் கூடாது. நாளை காலை மந்திர உச்சாடனம் செய்வதற்காக அதில் நிபுணர்களான சகல முனிவர்களும் வரப்போகிறார்கள். ஆகையால் நீங்களும் அதே நாளை காலை நேரத்தில் வந்தால் எங்கள் அரசரை காண்பதற்கு எந்தவித தடையும் இருக்காது என்று கூறினார்கள். நாளைக்கே நாங்கள் வருவதாக இருந்தாலும் இன்றைக்கு அரசனுக்காக நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த கனிகளை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று கபட முனிவர்கள் கூறினார்கள். காவலாளிகள் யோசித்துவிட்டு, இந்த விஷயத்தை எங்கள் அரசரிடம் தெரிவித்து அதன் பிறகு அவர் ஆணைப்படி செய்கிறோம் என்று கூறிவிட்டு பரீட்சித்த மன்னரிடம் ஓடிச் சென்று கும்பிட்டு விஷயத்தை எடுத்துரைத்தார்கள். உடனே பரீட்சித்த மன்னன் மிகவும் பக்தி ஸ்ரத்தை கொண்டு தன் காவலாளிகளை நோக்கி, காவலாளிகளே, நீங்கள் அந்த முனிவர்கள் கொடுப்பனவற்றை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் அரசரை பார்க்க முடியாது என்றும் நாளை காலை வந்து தரிசனம் தரும்படியும் வணங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்னால் ஆக வேண்டியவை என்னென்னவோ அவற்றையும் கேட்டு நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு என் நமஸ்காரங்களை கூறி அனுப்புங்கள் என்றான். உடனே காவலாளிகள் கபட முனிவர்களிடம் திரும்பி வந்து அரசனின் கட்டளையை எடுத்து கூறினார்கள். பிறகு கபட முனிவர்கள் தங்களோடு கொண்டு வந்த பழங்களை காவலரிடம் ஒப்படைத்துவிட்டு தாங்கள் வந்த காரியம் முடிந்துவிடும் என்ற மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து திரும்பி வந்து தங்கள் இருப்பிடத்தை அடைந்தார்கள். அவர்கள் கொடுத்துவிட்டு போன பழக்கோடியை காவலாளிகள் எடுத்துச் சென்று பரீட்சித்து மன்னனின் முன்னிலையில் வைத்தார்கள். மன்னன் அவற்றை பயபக்தியுடன் ஏற்று தன் மந்திரிகளை நோக்கி, அமைச்சர்களே, இன்று வந்த அந்தண முனிவர்கள் கொடுத்துவிட்டு போன இந்த பழங்களை பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாகவும் மணமாகவும் அருமையாகவும் இருக்கின்றன. இவற்றில் உள்ள பெரிய பழத்தை நான் சாப்பிடுகிறேன், மற்ற பழங்களை நீங்கள் அனைவரும் சாப்பிடுங்கள் என்று கூறி மற்ற பழங்களை அவர்களிடம் கொடுத்தான். பிறகு அவன் சாப்பிட விரும்பிய பெரிய பழத்தை இரு பிளவாக பிளந்தான். அதில் கருமையான கண்களும் சிவந்த மேனியும் உள்ள அதிசூக்ஷ்மமான ஒரு புழு இருப்பதையும் கண்டு அதிசயித்தான். உடனே அவன் தன் அமைச்சர்களை அழைத்து அந்த புழுவை காண்பித்து, இப்போது சூரியன் அஸ்தமிக்கும் சமயமாக இருக்கிறது, இனி விஷத்தினால் ஒரு பயமும் வராது என்று சொன்னான். ஆனாலும்
அவன் மனம் சமாதானம் அடையவில்லை. தீவிரமாக யோசித்தான். பிறகு அவன் அந்த புழுவை பார்த்து, இது புழுவா? அல்ல அல்ல, இது சாபத்தின் உருவமே. ஆகையால் கவிஜாதரின் சாபத்தை நானே இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். சாபத்தின் வினையால் புழு ரூபமாக இருக்கும் இந்த புழு கிருமி ரூபமாக இருக்கும் இந்த புழு என்னை கடிக்கட்டும் என்று கூறினான். பிறகு அவன் அந்த புழுவை தன் கழுத்தில் வைத்துக் கொண்டான். சூரிய அஸ்தமனம் பொழுது ஆயிற்று. புழுவாக இருந்த தக்ஷன் என்ற அந்த சர்ப்பராஜன் கால சுரூபமாக பயங்கர ரூபமாகவும் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த கவிஜாத்தருடைய சாபத்தின்படி பரீட்சித்தின் கழுத்தை சூழ்ந்து சுற்றி கொண்டு மகா கோரமாக கடித்தான். அதை கண்ட மந்திரிகளும் மந்திரவாதிகளும் ஓ என்று பெரும் கூச்சலிட்டு அழுதார்கள். உத்ராதேவி பேசக்கூட சக்தியற்றவளானாள். சர்ப்பராஜனான தக்ஷன் தனது விஷாக்னியால் பரீட்சித்து மன்னனை அதிதுரிதமாக தகித்துவிட்டு ஆகாய மார்க்கமாய் சென்று விட்டான். அவனை அந்த நிலையில் பார்த்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஒழிக்க வந்த காலன் என்று பயந்து நடுங்கி விலகி நின்றார்கள். தக்ஷன் சென்ற பின் அவனுடைய விஷத்தினால் தீண்டி எரிக்கப்பட்ட மரம் போல விழுந்து உயிரற்று கிடக்கும் பரீட்சித்து மன்னனை பார்த்து ஓவென்று அழுதார்கள். பரீட்சித்து மன்னன் மாண்டு மறைந்ததையும் அவனது மகனான ஜன்மேஜயன் சிறு குழந்தையாக இருப்பதையும் கண்டு அமைச்சர்கள் அனைவரும் பெரிதும் துக்கப்பட்டார்கள். பிறகு அவர்கள் தங்கள் மன்னனுக்குரிய தகன கிரியைகளை செய்துவிட்டு அவனுடைய சிறு குழந்தையான ஜனமேஜயனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய தீர்மானித்து ஒரு சுப தினத்தில் அக்குழந்தையை அரியணையில் ஏற்றி வைத்து முடிசூட்டினார்கள். ஜனமேஜயன் செவிலித்தாய்மார்களால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து சகல ராஜ லட்சணங்களும் நிறைய பெற்று 11 வயது ஆனதும் வேத சாஸ்திரங்கள் கலை ஞானங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தான். வில்வித்தை, வாழ்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் எல்லாவற்றிலும் ஜனமேஜயன் சிறந்து விளங்கினான். அறநெறி தவறாமல் அரசாண்டும் வந்தான். அப்பொழுது காசி தேசத்து அரசனாகிய வர்ணாகரன் என்பவன் ஜனமேஜயனின் கல்வி, நீதி, அறவொழுக்கம் முதலியவற்றை கேள்வியுற்று அவனுக்கு தன் புதல்வியான வபுஷ்டையை திருமணம் செய்து கொடுத்தான். ஜனமேஜயன் தன் மனைவியோடு மன்மதனும் ரதியும் போலவும், சசியும் இந்திரனும் போலவும், விசித்திரவீரியனும் அம்பையும் போலவும், அர்ஜுனனும் சுபத்திரையும் போலவும் கூடி மகிழ்ந்து பலவித காமக்கேளிக்கை லீலா வினோதங்களை எல்லாம் அனுபவித்து அதி அழகாக இல்வாழ்க்கை நடத்தினான். தன் குடை நிழலில் வாழும் குடிமக்கள் எவ்வித துன்பமுமின்றி இன்புற்று பெருகும்படியும் எவ்வித பகையும் நெருங்காதபடியும் சாமர்த்தியசாலியான மந்திரிகளோடு அரசியலையும் செவ்வனவே நடத்தி வந்தான். அவன் இவ்வாறு வாழுங்காலத்தில் உத்தங்கர் என்ற முனிவர் வெளிக்கிளம்பினார். தக்ஷன் என்ற சர்ப்பராஜன் அல்லவா பரீட்சித்து மன்னன் மடிந்தான் தக்ஷன் என்ற சர்ப்பராஜனால் அல்லவா பரீட்சித்து மன்னன் மடிந்தான் என்று அந்த முனிவர் மிகவும் மனம் வருந்தி அந்த தக்ஷனை எப்படியும் கொல்ல வேண்டும். அவனை யார் கொல்வது என்று ஆலோசனையுடன் ஹஸ்தினாபுரத்தை அடைந்தான். அங்கு பரீட்சித்தின் குமாரனே ஆட்சி செய்கிறான் என்பதை உத்தங்க முனிவர் அறிந்து அவன்தான் சர்ப்பராஜனான தக்ஷனை கொல்ல முடியும் என்று நிச்சயித்துக் கொண்டான். உடனே அவர் ஜனமேஜயனின் அரண்மனைக்கு விரைந்து சென்று ஜனமேஜயனை சந்தித்து, இளவரசே, எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ளாமல் நீ அரசாழ்வதால் என்ன பயன்? அரசர்களுக்குரியவன் கோபமும் பகை வெல்லும் முயற்சியும் இல்லாமல் சும்மா இருக்கிறாயே. உனது பகைவன் யார் என்பதையும் நீ அறியவில்லை. பகைகளை வெல்லும் தந்திரத்தையும் நீ யூகிக்கவில்லை.
சிறு பாலகர்களைப் போல சிங்கார வனங்களில் நீ திரிந்து கேளிக்கைகளிலும் வேடிக்கை லீலா வினோதங்களிலும் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் என்ன சொல்ல முடியும் என்றார். அவரை ஜனமேஜயன் வணங்கி, மகாத்மாவே, எனக்கு பகைவன் யார்? அவனை பற்றி நான் இதுவரை கேள்விப்படவில்லையே. அதை முதலில் எனக்கு சொல்லுங்கள், பிறகு நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் என்றார். ஏ மகாராஜனே, உன் தந்தையான பரீட்சித்து மன்னன் இயற்கையான மரணம் அடையவில்லை. தக்ஷன் என்ற சர்ப்பராஜன் கடித்ததால் தான் உன் பிதா மாண்டு போனான். இந்த விஷயத்தின் உன் அமைச்சர்களிடமிருந்து நீயாகவே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றார். உத்தங்க மகரிஷி. உடனே ஜனமேஜயன் தன் அமைச்சர்களை வரவழைத்து அது பற்றி வினவினான். அவர்கள், அரசே, கவிஜாத்தர் என்னும் ரிஷியின் சாபத்தினால் உன் தந்தையை தக்ஷன் கடித்தானே தவிர உன் தந்தை மீது தானாக பகையை கொண்டு கடிக்கவில்லை என்று கூறி சாபம் நேரிட்ட வரலாற்றையும் ஜனமேஜயனுக்கு விவரித்து சொன்னார்கள். அதை கேட்டதும் தக்ஷன் மீது குற்றமில்லை என்பதை ஜனமேஜயன் உணர்ந்து உத்தங்க மகரிஷியை நோக்கி, ஏ தயாளமூர்த்தியே, நீங்கள் குறிப்பிட்ட சர்ப்பராஜன் தக்ஷன் என் தந்தைக்கு பகைவனாக எனக்கு தோன்றவில்லையே என்றான். அதை கேட்டதும் உத்தங்கர் ஆத்திரமுற்று, ஏ அரசே, அவனா உன் தந்தைக்கு பகைவனாக மாட்டான்? மாந்திரீக வித்தையில் வல்லவரான கஷ்யபர் அந்த சர்ப்பராஜனுக்கு தன் மந்திர சக்தியின் வல்லமையை ஓர் ஆலமரத்தில் காட்டி உன் பிதாவான பரீட்சித்து மன்னனை பிழைக்க வைப்பேன் என்று கூறினார். அப்போது சர்ப்பராஜனான தக்ஷன் அந்த கஷ்யபரை உன்னுடைய தந்தையிடம் வரவிடாமல் தடுத்து ஏராளமான பொன்னை லஞ்சம் கொடுத்து திருப்பி அனுப்பிவிட்டான். அவன் பகைவனா, பகைவன் இல்லையா? நீயே யோசித்துப்பார். வீரமும் வைராக்கியமும் இல்லாதவன் ஒருபோதும் மனிதன் ஆக மாட்டான். முன்னொரு காலத்தில் ருரு என்ற முனிவன் தன் மனதினால் ஒரு பெண்ணை தன் மனைவியாக அடைய நிச்சயித்தான். அந்த பெண்ணை ஒரு பாம்பு கடித்தது. அதனால் அவன் காதலி இறந்தாள். அவளை ருரு முனிவன் தனது தவ வலிமையால் மீண்டும் உயிரெழுப்பி திருமணம் செய்து கொண்டான். அப்படி செய்தும் கூட தன் மானசீக பத்தனியை கொன்றது ஒரு பாம்பு என்பதை அவன் மறக்கவே இல்லை. ஆகையால் அவன் பாம்பு இனத்தையே வெறுத்து தீராத பகை கொண்டு எந்தெந்த சர்ப்பங்களை எங்கு பார்த்தாலும் ஆங்காங்கே அவற்றை ஆயுதங்களால் கொன்று ஒழிப்பேன் என்று மிகவும் பயங்கரமாக ஒரு சபதம் செய்தான். இப்படியே ஒரு தீவிர பிரதிஜையுடன் அவன் தன் கையிலே ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு காடுகள், வனாந்திரங்கள் எல்லாம் சுற்றி திரிந்து தன் கண்ணில் படும் பாம்புகளை எல்லாம் வேட்டையாடி கொன்று ஒழித்து வந்தான். இந்த விதமாக அவன் சர்ப்பங்களை கொன்று வரும் பொழுது ஒரு பயங்கரமான காட்டில் 2 தலைகளுடன் பால் போன்ற வெண்மை நிறமுள்ள ஒரு கிழட்டு பாம்பை கண்டான். துந்துபம் என்ற அந்த கிழட்டு பாம்பை ருரு முனிவன் தன் கையிலுள்ள தடியால் ஓங்கி அடித்தான். உடனே அந்த பாம்பு துள்ளி ருரு முனிவனை பார்த்து, ஏ மகரிஷியே, நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லையே, அப்படி இருக்க என்னை எதற்காக அடித்துக் கொள்ள முயல்கிறீர் என்று கேட்டது. அதற்கு ருரு முனிவன், ஏ துண்டுபமே, என் பத்தினியானவள் உன் பாம்பு இனத்தவரால் கடிக்கப்பட்டு இறந்தாள். அந்த சமயத்தில் நான் மிகவும் மனம் வருந்தி சர்ப்பங்களை எல்லாம் கொல்வதாக சபதம் செய்து கொண்டு அதுபோல் செய்து வருகிறேன் என்றார். அதற்கு துண்டுபம் என்ற அந்த கிழட்டு பாம்பு அவரை நோக்கி, ஐயா, உம்முடைய மனைவியை கடித்துக் கொன்ற பாம்பையல்லவா நீர் கொல்வது நியாயமாகும்? அதை விட்டுவிட்டு
மற்ற சர்ப்பங்களை எல்லாவற்றையும் நீர் கொல்வானேன்? சர்ப்பரூபமாக இருந்தாலும் நான் என்ன சர்ப்பமா? என்னை கொல்ல உம்மால் தான் முடியுமா என்று கேட்டது அந்த பாம்பு. ரூரு முனிவர் குழம்பி போய், நீ யார்? என்ன காரணத்தால் நீ இந்த பாம்பு வடிவம் கொண்டு இங்கு இருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த பாம்பு, பூர்வத்தில் நான் ஒரு பிராமணன். எனக்கு மோகன் என்ற ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் இந்திரியங்களை வென்றவன், தர்மசீலன், சத்தியசீலன். அவனிடம் நான் மூடத்தனமாக அஞ்சத்தக்க சில விளையாட்டுகளை விளையாடினேன். ஒரு நாள் அவன் தன் வீட்டில் அக்னிஹோத்திரம் செய்யும் போது சர்ப்பத்தைப் போல் மெழுகினால் ஆன பாம்பு செய்து அவன் அருகில் போட்டுவிட்டு, அதோ பாம்பு பாம்பு என்று விளையாட்டாக கூச்சலிட்டேன். அவன் அதை கண்டு பிரக்ஞை தடுமாறியவனாய் மிகவும் பயந்து நடுங்கினான். பிறகு நினைவு வந்த பொழுது அது பொய்ப் பாம்பு என்பதை அவன் அறிந்து கொண்டு என்னை பார்த்து, ஏ மூடனே, இப்படியும் செய்யலாமா? நான் எவ்வளவு பயந்து விட்டேன். நீ ஒரு பொய்ப் பாம்பை காட்டி என்னை மிகவும் பயமுறுத்தியதால் நீ மெய்யான ஒரு சர்ப்ப வடிவம் கொண்டு பாம்பாகவே திரியக் கடவாய் என்று சாபமிட்டான். அந்த சாபத்தை ஏற்ற நான் பயந்தேன். எனக்கும் அவனுக்கும் இருக்கும் பழைய நட்பை எடுத்து கூறி எனக்கு சாப விமோச்சனம் கூறும்படி வேண்டினேன். அவனும் கோபம் நீங்கி என் மீது இரக்கம் கொண்டு, நண்பனே, பிரதமருடைய மகனாகிய ருரு முனிவனால் உனக்கு இந்த சாபம் நீங்கும் என்று கூறினான். அது போலவே, ருரு முனிவரே, உம்மால் என்னுடைய சாபம் நீங்கும் காலம் வந்துவிட்டது. இப்பொழுது நான் உமக்கொன்று சொல்கிறேன், கவனித்துக் கேளும். அந்தணர்களுக்கு கொல்லாமை நோன்பே சிறந்த விரதமாகும். யாக வேள்விகளில் கொலை செய்யப்படுகிறதே என்று நீங்கள் கேட்கலாம். யாகத்தில் செய்யத்தகும்படியான அதை யாகத்தில்தான் செய்யலாமே தவிர வேறெந்த இடத்திலும் எப்போதும் செய்யக்கூடாது. கொலை செய்வோம் என்று நினைக்கவும் கூடாது. ஜீவ ஜந்துகளிடத்தில் தயையாக இருக்க வேண்டும் என்று அந்த கிழட்டு பாம்பு கூறிவிட்டு பிராமணனாக மாறியது. ருருவும் அன்று முதல் சர்ப்பங்களை கொல்வதை நீக்கிவிட்டு கொல்லாமை நோன்பை ஏற்று தன் மனைவியுடன் இனிது வாழ்ந்து வந்தான். ஏ ஜனமேஜயனே, பிராமணனாகிய அவனே தன் பத்தினியை கடித்த பாம்பு ஒன்றின் மேல் கொண்ட ஆத்திரத்தால் வீர வைராக்கியமும் பூண்டு பாம்புகளை அழித்து துணிந்தான் என்றால், சத்திரியனாகிய நீ உன் தந்தையை மரணமடைய செய்த சர்ப்ப ஜாத்தியின் மீது சிறிதும் கோபம் காட்டாமல் சும்மா இருப்பது என்ன சுத்த வீரமா? மாண்டு போன உன் அப்பா இதற்கு இடமில்லாமல் இருப்பதற்கு இடமில்லாமல் ஆகாயத்தில் சஞ்சரிக்கிறான். ஆகையால் நீ சகல சர்ப்பங்களையும் கொன்று உன் தந்தையின் நிலையை பூர்த்தி செய். நீ எவ்வளவு காலம் சர்ப்பங்களை கொல்லாமல் இருக்கிறாயோ அவ்வளவு காலமும் உன்னுடைய பிதா நல்ல கதியை அடைய மாட்டான். எவன் ஒருவன் தன் தந்தையின் பகைவனை அறியாமல் இருக்கிறானோ அவன் செத்தவனுக்கு சமமாவான். ஆகவே உன் பிதாவின் சத்துருக்களான சர்ப்பங்களை கொல்வதற்காக ஒரு சர்ப்ப யாகம் செய்ய சங்கல்பம் செய்து கொள். உன் தந்தையின் எதிரிகளான சர்ப்பங்களை கொன்று அந்த யாகத்தை சிறப்பாக செய் என்றார். ஸோ ஃபர்தரா என்ன நடக்கிறதுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த பிராங்க் எல்லாம் பண்றாங்கல்ல, நிறைய பார்க்குறோம் வீடியோஸ்ல. இந்த பாம்பை தூக்கி போடுறது, தேளை தூக்கி போடுறது, இந்த பிராங்க் எல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறோம். பட் நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நான் சிரிச்சது கிடையாது.
எவ்வளவு தூக்கி வாரி போடும் இல்லையா? அப்போ அந்த நேரத்துல அவங்க சிரிச்சாலும் கூட அதுக்கப்புறம் எவ்வளோ ஆஹ் அந்த பயத்துல அந்த பயத்தை அனுபவிச்ச அப்புறம் அவங்க எவ்வளவு சபிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது விளையாட்டாக ஒரு பாம்பை போட்டு அவன் சபிக்கிறான் இல்லையா, அந்த பதறி போறான், ஒரு மரண பயம் வரும்போது சபிக்கிறாங்க. அந்த சாபம் எல்லாம் வந்து சேரும். ஸோ இந்த விளையாட்டா பண்ணினேன்னு சொல்லி சிரிக்கிறது, இட் வாஸ் ஜஸ்ட் ஃபன்னு சொல்றதெல்லாம், இட் மே பி ஃபன் ஃபார் த ஒன் ஹூ இஸ் டூயிங் இட், பட் ஃபார் த நாட் ஃபார் த ஒன் ஹூ இஸ் ரிசீவிங் இட் இல்லையா? அதனால அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் போது லேட்டரான் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு பாவமும் பண்ணல, நம்ம என்ன தப்பு பண்ணினோம் தான் நினைக்கிறோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சின்ன விஷயங்கள், பட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த கதையில நம்ம அது பாக்குறோம். விளையாட்டாக தன்னுடைய நண்பன் தான், நண்பனுக்காக அவங்க அப்படி பண்ணினா கூட அந்த பெயின் வில் காஸ் அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அந்த பெயினை வந்து அவங்க நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதுதான் கர்ஸ்ங்கிறது. கர்ஸ் இஸ் நத்திங் பட் யூ டிரான்ஸ்ஃபர் தட் பெயின் டு சம்படி எல்ஸ். இந்த இந்த கதைகள்லாம் நம்ம சொல்லும் போது குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட்லாம் எடுத்து சொல்லலாம். எப்படி பிராங்க் எல்லாம் இட்ஸ் நாட் ஃபன் அப்படிங்கறத எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு இருக்கு. முந்தையெல்லாம் விளையாட்டாக ஏதாவது பண்ணா மண்டையில நங்குன்னு ஒண்ணு விழும். விளையாட்டுக்கு கூட இப்படி பண்ணாத, விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத. கத்தினா கூட இந்த கீ ஊ எல்லாம் கத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி கத்தும் போதெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் பதறிண்டு வருவாங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரி கத்தாத, அது ரொம்ப தப்புன்னு பலார்னு போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கத்தல் கதறல்லாம் வந்து ஒரு ஆபத்துனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மத்த நேரங்கள்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ அது காமனா எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையாவே நாளைக்கு கத்தும் போது ஏதோ விளையாட்டுக்கு கத்தின்னு இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கறது ஆயிடும். ஸோ இந்த புராண கதைகள்லாம் கனெக்ட் பண்ணும். டே டு டே லைஃப்ல நம்ம கனெக்ட் பண்ணினோமானால் இட் மேக்ஸ் சென்ஸ், இட்ஸ் மோர் மீனிங்ஃபுல். பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இதுல பார்த்தோம். இதுல வந்து சத்துர்வித புருஷார்த்தங்கள் சொல்றோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோட்சம். அர்த்த காமம்னு வரும்போது இதுல நம்மளுடைய தர்மத்துல பார்த்தோமானால் காமம்னு சொல்லும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த விருப்பத்தை கூட காமத்துலதான் சொல்றோம். ஆனா இப்ப அது மட்டும்தான் காமம்னு சொல்றாங்க. அது உல்டாவா இருக்கு ஆக்சுவலி. எதுலெல்லாம் இச்சை இருக்கோ அது எல்லாமே காமம். எந்த ஒரு பொருளுக்காக இச்சை இருந்தாலும் அதுக்கு பேர் காமம் தான். அந்த காமம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அது தவறான வார்த்தையாகப்படுறது. ஆனா இது எவ்வளவு சாதாரணமா அது யூஸ் பண்றாங்க அந்த வார்த்தைகளை நம்மளுடைய புராணங்கள்லன்னு பார்க்கும்போது அது ரொம்ப காமனா வச்ச ஒரு வேர்டா இருந்திருக்கு. இட் வாஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ பேட் வேர்ட். இந்த ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் அந்த போஸ்டர்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்பெல்லாம் அந்த போஸ்டர்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. காம கேளிக்கை அது இதுன்னு போட்டெல்லாம் போஸ்டர் போட்டிருப்பாங்க ரொம்ப அசிங்கமா. அந்த மாதிரி விஷயத்த வந்து அதர்மமாக பண்ணும்பொழுதுதான் அது தவறாக இருந்ததே தவிர, ஒரு நியாயமாக ஒருத்தன் அப்ரோச் பண்ணும்பொழுது அது அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதுதான் நம்மளுடைய சிற்பங்கள் கோவில்கள்லாம் எவ்வளவு சாதாரணமாக அதெல்லாம் டிபிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா தான் இருக்கு நம்ம கல்ச்சரை பத்தி நினைக்கும் போது. ஆக்சுவலி இந்த கில்ட் வித் ரெஃபரன்ஸ் டு செக்ஸ் அதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட். அவங்களுக்கு வந்து ரிலீஜியஸ்லி அந்த கில்ட் இருக்கணும். பட் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியாலயும் அந்த மனோபாவம் வந்திருக்கிறது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இந்த காலத்துல அது இருக்கு. அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புராணங்களை படிக்கும் பொழுதுதான் அதெல்லாம் நமக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் ரகுவம்சம்லாம் பார்த்தோமானால் இந்த ராஜாக்கள்லாம் எப்படி அனுபவிச்சார்கள், பெண்கள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ராச இந்த கிரீடைகள் நதியில வாட்டர்ல இருந்துட்டு விளையாடுறது அதெல்லாம் நம்ம படிச்சோமானால் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். பட் அதை எவ்வளவு சர்வசாதாரணமாக அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இது இந்த புராணங்கள் மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு கிளாரிட்டியும் இருக்கணும், ஒரு கில்ட் இல்லாமலும் இருக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் இந்த புராணங்கள்லாம் படிக்கணும்னு நான் எடுத்திருக்கேன். Hope everybody will benefit.
நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ